ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அமெரிக்கன் ட்ரக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ட்ரைலர் வாங்கி அதை வந்து நம்ம பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு ட்ரைலர், இது நம்ம ஸ்டார்டிங் ட்ரைலர் இதுதான். சரி, ஒன்றும் இதில் பெருசாலாம் நான் ஒன்றும் எதுவும் பண்ண போகிறதில்ல. சிம்பிள், நம்மக்கிட்ட வந்து காசு கம்மியாக இருந்துச்சுன்னா சரி நம்ம ட்ரைலர் வாங்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வீல் மட்டும் நான் ஒரே வீல் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். வேறு எதுவும் வேண்டாம். சின்னதாகவே இருந்துட்டோம், கலர் சேஞ்ச் பண்ணல, வேறு எதையுமே நான் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், அப்படியே பிக்கப் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ரொம்ப கம்மியான ரேட்டு தான் இது. பாருங்கள், 32 தான். இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வண்டி இங்கே தான் இருக்குது, பக்கத்துலேயே கூட போட்டுக்கலாம் அதை. இப்போ இது பண்ணிட்டோம், பட் ஆனால் நம்ம வண்டியில் வந்து இது ஆட் ஆகிருக்காது, வாய்ப்பே கிடையாது. பாருங்கள், நம்ம வண்டியில் ஆட் ஆகிருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே தெருவில் பார்த்திங்கன்னா வண்டியில் இல்லை பாருங்கள். நேராக நம்ம அந்த ட்ரைலருக்கு போகிறோம். போயிட்டு இந்த ட்ரைலர், இப்போ நம்ம வாங்கியிருக்க ட்ரைலர் பேர் தான். சரி, கிளிக் பண்ணிக்கலாம். சரி, சிம்பிளாக தான் இருக்குது. சேம் இதை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம இதை கிளிக் பண்ணி எஸ் கொடுத்துடலாம். இப்போ இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரைலருக்கு நம்ம இந்த ட்ரக்காரங்க வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இது வந்து ஆட் ஆகிடுச்சு. ஆனால் இதில் வந்திருந்தாலும் பாருங்கள், இங்கே வந்திருந்தாலும் நம்ம வச்சுருக்க ட்ரைலரில் ஆட் ஆகிருக்காது. பாருங்கள், தெரியுதா? இன்னும் ஆட் ஆகலை. இதுக்கு நம்ம இப்போ இன்ஜின் ஆன் பண்ணலாம், ரிவர்ஸ் வரலாம். பாருங்கள், நீங்கள் இதை ஆட் பண்ணணுன்னா அந்த ஏரோ மார்க் போது பாருங்கள், 2.5 மணி நேரத்துக்கு நீங்கள் அங்கே போய் இதான் நீங்கள் வந்து இதை வந்து இது பண்ண முடியும். ஆனால் நம்ம அப்படி போனால் லேட் ஆகும். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நேராக குயிக் ட்ராவலுக்கு போயிடலாம். நம்ம ட்ரைலர் இங்கே தான் இருக்குது, அந்த இடத்த கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா இப்போ நம்ம ட்ரக்கு வந்து நேராக போயிட்டு ட்ரைலர் கூட கனெக்ட் ஆகிடும். அங்கே போய் நேராக கனெக்ட் ஆகிடும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்ம போயிட்டு இங்கேருந்து ஓட்டிகிட்டு போய் அவ்வளோ தூரம் போயிட்டு அதை பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அவ்வளோதான், ஒரு சவுண்டு கிடைச்சா இப்போ அங்கே போயிடுச்சு. இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா, கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். சேம், அவ்வளோதான். இங்கே நம்மளோட வண்டியோட இது வந்து இதாகிடுச்சு. இவ்வளோ எம்டியான ஒரு சிம்பிள் ட்ரைலர் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த ட்ரைலரை வச்சு எப்படி யூஸ்வலாக எப்பவும் போல் நம்ம ஜாப் எடுப்போம்ல, சேம் அதை வந்து நம்ம பார்க்கலாம். சேம் நம்ம இதுக்குள்ளே போகலாம், கார்கோக்குள்ளே போய்க்கலாம். சேம் இதுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப தூரமாக இருக்குது, எல்லாமே தூரமாக இருக்குது. நம்ம கிட்டே இருந்து பக்கத்தில் சின்னதாக தான் நம்ம பண்ண போகிறோம், அதனால் வந்து அதை பார்த்துக்கலாம். டிவி எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் சோடாவா, ஏதோ ஒரு சோடான்னு போட்டு அதை எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் ஃபுட்ஸு, சால்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இதை வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். பக்கத்தில் எதாக இருக்கான்னு பார்க்கலாம். சேம் பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு கேன் மாதிரி இருக்குது, இது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. இன்னும் வேறு ஏதாவது ஓகே, இதுவே கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன்ல. சரி, நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போகணும்ல, எப்பவும் போல் இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட்லேருந்து இந்த மார்க்லேருந்து வெளியே வந்துடலாம். இடத்துல இது பண்ணிக்கலாம்.
ஓய் 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 ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அது ஒன்றுமே இல்லை, ஒரு நார்மல் வண்டி ஓட்டுற மாதிரி தான் இது. அப்படியே திரும்ப. அவ்வளோதான். இது வந்து சும்மா ஒரு டம்மி தான். அது பார்த்தீங்கன்னா வெயிட்டே இருக்காது. நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இது பண்ண வேண்டியதான். ஏய் போ வா. ஒன்றுமே வரல, அவள் எதுக்கு நிற்கிறானுங்கன்னே தெரில. அவ்வளோதான், இதில் ஒன்றுமே இல்லை, அப்படியே டம்மியாக தான் இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? அதனால் பயங்கர ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். ஓகே, எடுத்து நம்ம கட் பண்ணி ஆகணும். வண்டி எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். வரக்கூடாது. வரல, அது வருதான். பாவிங்களா, நல்ல வேலை. பெட்ரோல் பங்க் இருக்குது, பெட்ரோலை போட்டுக்கலாம். பெட்ரோல் போட்டே போகலாம். ஒன்றும் பெரிய ட்ரைலர்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன ட்ரைலர் தான். என்டர், சாரி, என்டர். பெட்ரோல் ஏற்றிட்டோன்னா அப்புறம் சர்ன்னு போயிடலாம். அவ்வளோதான், வண்டி ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, தான் 23 நிமிஷத்துக்கு போய் பிக்கப் பண்ணிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சென்சிட்டிவாக இருப்பாங்க, டக்கு டக்குன்னு திரும்ப போகிறாங்க. இதுங்களா எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் நம்ம ஆனால் பார்க்குறதுக்கு எம்டியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, சுத்தமாக எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. மேப் அப்படி இது. ஓகே, குட். சிக்னல்லாம் இல்லை, ஆனால் அப்படி வந்துக்கினே இருக்கு. அப்படியே நம்ம போயிடலாம். பார்த்தோம் ஃபைனா, ஆனால் வேகமாகவே போகலையடா. ஓ, இதுவே வேகமாவா? பாவிகளா, எடுத்தோன்னே ஃபைன் போட்டாங்கடா. இங்கே 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 தான் தருவோம். அப்படியே உள்ள போ. ஓ, கேஸ் கம்பெனி தான் அது. என்டர். இங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இதை போய் நம்ம எடுக்கணும். இங்கே போகணுமா? சூப்பர், போயிடலாம் போயிடலாம். எங்கே இருக்க? எங்கப்பா? பாட்டுக்குள்ளே வேகமாக வந்துட்டேன். ஓ, பக்கத்தில் இருக்க இது அடிக்கலாமே, என்ட்ரு கொடுக்கலாமே. அதெல்லாம் என்ட்ரு கொடுத்துரு, முடிச்சு ஏற்று. லோடு ஏற்றுறாங்க. பா, பார்த்தீங்க எப்படி இருக்குதுண்ணே, இவ்வளோ பெருசு ஏற்றிக்கிறானுங்க. அடா பாவிங்களா, அதோ டேங்காக இருக்குன்னு நினச்சேன், ஒரே டேங்க் ஏற்றிட்டானுங்க.
சரி பரவாயில்ல. ம். அப்படியே வெளியே போ ஃபஸ்ட்டு. எப்படி போகணுமா? யாரும் வராதீங்கப்பா. அவ்வளோதான். டேங்க் நல்லா தான் இருக்குது. வித்தியாசமாக இருக்கலாம். இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி டேங்க் எடுத்துகிட்டு போகல. இது வந்து ஒரு எம்டி ட்ரெய்லர்னால நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் அதில் வந்து ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சிம்பிளாக நீங்கள் காசு கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் இதில் கூட நீங்கள் இது பண்ணி பிக்கப் பண்ணி இது பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இதுவே உங்களுக்கு பெருசு தான். அவ்வளோதான், பெரிய ரோடு பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம ஃபாஸ்ட்டாக தான் போய் ஆகணும். 6 மணி நேரம் இருக்குது. நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரெய்லரே இதான், ஸ்டார்டிங் ட்ரெய்லர். பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்குது, ஆனால் அதில் அவங்க வந்து இந்த மாதிரிலாம் ஏற்றுறாங்க. ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். என்ன காரணம்னா அந்த ரொம்ப ட்ரைலரில் வந்து வெயிட் கம்மி, அதனால். என்ன திரும்பமா பாவிங்களா? அப்படியே போய் ஆகும். வண்டி வருது. அப்போ சிக்னலே போடலையா? இருக்கா இங்கே ஒரு சிக்னலா? அட்டா பாவி. ஐ ஐ ஐ ஐ ஐ இப்படி தான் போகணுமா? அப்படியே போ. அவ்வளோதான், போட்டு பக்கத்தில் நிறுத்திக்கோ. வண்டி இப்போ பாருங்கள், கேட்குங்களா? ஒரு ஆறு அடிப்போம். அவங்க டைம் வெயிட் பண்ண வண்டி எடுத்துட்டா. ரோடு அக்கலமாக இருக்கிறது. நார்மலாக போனாலே பயங்கர இதுவாக இருக்குது. புதுசாக நீங்கள் விளாட்றீங்கன்னா அந்த ட்ரைலர் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக தான் இருக்குது.
இந்த மாதிரி நீங்கள் லோடு எடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும், நான் இது ஒன்று தான் டிவி இருக்குது, இப்போலாம் எடுத்து வைக்கிறது அது மாதிரி இருக்குது. இதில் ஒரு கேரேஜே ஏற்றி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பிரச்சனை இருக்காது. ஃபாஸ்ட்டாக போயிடலாம். இப்படி ஓட்டினா இப்படி ஓட்டினா மட்டும் தான் தில்லாக ஓட்ட முடியும். அப்படி ஓட்டினா அப்படியே பார்த்து 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 ஓட்டுவேன், கஷ்டமாக இருக்கும். அழகாக வந்துட்டோம். ஐயோ, திருப்பியும் ஒரு பெண்டே. திருப்பி ஒரு பெண்டை கொடுத்துட்டானுங்க. ஆடா பாவிகளா, எத்தனை பெண்டு. பெண்டா கொடுத்தீங்களாட்ரா பாருங்க. போய் விட்டுருவா. நான் சிக்னலா போட்டிருக்கீங்க. ஆமாப்பா. இப்படி காசு போட போகிறானுங்க. நம்ம இந்த இதில் நிற்கிறோம். ரெண்டு ஒன்றா போடுவாங்களா தனித்தனியாக போடுவாங்களான்னு தெரியல. பக்காவாக இருப்பாங்க. சிக்னல் போட்டாங்க. போப்பா போவா. அவ்வளோதான். இப்போ அது ஒரே ரோடாக வருவீங்களா, இல்லை இதே மாதிரி தான் இருக்குமா எல்லாமே ரோடும்? நல்லா கம்பி போட்டு கட்டிக்கிறானுங்க. சென்சிட்டிவ் இருக்குல்ல. ரோடு பாருங்க, பயங்கர வலுவா. 5 வளைஞ்சி முடிச்சு போன போது பக்கத்தெல்லாம் குறைக்க போகிறதில்ல. நான் வேகமாகவே போகலங்க இன்னும். அதுக்குள்ளே ரோடு முடிஞ்சுதுங்க. என்ன பண்ணுறது சொல்லு. அதாவது கம்மியான ஒரு வயது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு கட்டிங் அடிச்சுக்காங்க. அதுக்குள்ளே ஒரு கட்டிங் கட்டாங்க. இங்கே நம்ம திரும்பணும். இப்படியே மாட்டானுங்க பாருங்க. நல்லா பக்காவாக இருக்கு. இதில் வந்து நம்ம அந்த கோட்டை தாண்டி போனால் ஃபைன் போடுவானுங்க. அந்த வெயில் மேலே வந்து ஒரு லைட் இருக்குது பார்த்தீங்களா, ஆம்புலன்ஸ் லைட் மாதிரி. அது வந்து இந்த 0 அமுக்குனீங்கன்னா அது வந்து இதாகும். நான் அதை பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு இது போடுறேன், என்னென்னலாம் அமுக்குனா என்னென்ன பட்டன்லாம் எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. வழி விடுவோம்.
ஒரு வேகமான வண்டி வரும்போது தான் இப்படி பண்ணுவீங்களா? ஏறி போப்பா, ஏறி போப்பா. எவ்வளோ வண்டி போவாங்க. அவங்க வழியும் விட மாட்டானுங்க பாருங்க, ஸ்லோவாக போகணுங்க. இது போட்டு அப்படியே ஏறி போகலாம். அப்படியே ஏறி 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 விட்றாத. அந்த சைடில் பூந்து போயிடலாம். ரொம்ப சின்ன இடமா இருக்க எச்சிரோனா பயமாகுது. சரி பூந்து தான் போய் ஆகும் போகுது. ஓகேங்களா? ஜஸ்ட்டு இங்கே ஒருத்தனுங்க ஸ்லோவாக போயின்னு. அந்த ஒயிட்டில் கூட நம்ம நினச்சா ஏறி போகலாம். ஏதாவது நடுவில் இருக்கிற செடிக்கு எதாவது இடிச்சிருப்போம். அதுதான் பயம். நான் ஏறி போகிறேன் நடுவில் செடிக்கிடி வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் வந்துச்சுக்கோங்க. ஆமாம், ஓகே, பரவாயில்ல. பிடிக்கும். அப்பா பின்னாடி வந்து அவனை மிரரில் பார்த்து ஸ்லோ பண்ணுவானு போகுது இல்லை? வண்டி வருது வேகமாக போகலாம் அப்படின்ற ஒரு இதுவே இல்லை அவனுங்க. இப்போ நம்ம ஏறுவோம். இல்லை மாட்டேன், கவலைப்படாத. அது பாருங்க, நம்ம ஓட்டமே இருக்கும். இதுலேயே நம்ம ஏறி போகலாம் தாராளமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதிரில் வண்டி வந்தால் மட்டும் தான் பிரச்சனை. நஷ்டம் ஏறி போயினே இருக்கலாம். எதிரில் எவனா வந்துடக்கூடாது. அவள் தான். ஓகே, இனிமேல் ஏற முடியாது. பெரிய ஒரு வடிவத்தில் ஒரு இது இருக்குது. ஏன் திரும்பணும் போகுது. தெரியுதுங்களா? அப்படியே போயிட்டு அங்கே போய் திரும்ப போயிடுங்க. அது பள்ளம். இதுதான். ஓகே, ஸ்லோ பண்ணிக்கோ, வேறு வழியே இல்லை. வேகமெல்லாம் திரும்ப முடியாது. அவனும் அதே ரூட்டில் தான் போகிறான். இன்னும் அதே ரூட்டில் தான் போகணும். யூட்டானா அது? ஏறா ஏறா ஏறா. ஏட்டா. ஒரு பின்னாடி ஒரு வண்டி வருது, ஹார்ன் அடிப்போம், அவனை இது பண்ணுவோம் அப்படிலாம் அது இதுவே கிடையாதுங்க. இவங்களாம் எவன் லைசன்ஸ் கொடுத்தான்னு தெரியல, பாட்டு வரானுங்க. ஒருத்தர் பாருங்க எப்படி ஏறாரு பாருங்க. நம்மளே ஃபாஸ்ட்டாக வருவோம், அவர் அதோட ஃபாஸ்ட்டாக வராரு. அவன் தாண்டிலாம் போக முடியாது தம்பி. என்னை தாண்டி போகணுன்னா ரொம்ப கஷ்டம்.
போட்டுக்கிட்டே இருப்போம். அதான் நம்மளோட ஸ்டைலு. அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. அப்படியே இறக்கினே லைட்லாம் போட்டு தானே இருக்குது, போட்டு தான் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். போட்டு தான் பிரச்சனை இல்லை. அப்படியே வளைவுலாம் பாருங்கள், ஒரு வளைவு பயங்கரமான வளைவு இருக்குது. வேற வேகமாக ஓஹா, இத்தனை வண்டியா இங்கே? இச்சிராதரா அப்பா, நல்ல வேலை. எப்படி ஏறணும் பாருங்க, ஏறி வந்துட்டேன். தான் நம்ம எப்போவுமே ஒரு த்ரில்லிங்காக தான் ஓட்டணும். என்ன பாருங்க எப்படி இருக்குது அப்படி. சில வியூவில் வச்சா தான் வண்டி ஓட்ட முடியுது, சில வியூவில் வச்சா வண்டி ஓட்டவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இந்த வியூவில் தான் வச்சு தான் வண்டி ஓட்டும். இந்த வியூவில் வச்சா வண்டி ஓட்டும். கேமரா பற்றி உங்களுக்கு நிறைய பார்த்துருப்போம், அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிரச்சனை இல்லை. பட்டன் பற்றி தான் கூட சில பட்டன்லாம் பற்றி ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தாச்சு நினைக்கிறேன். அதனால் அதுவும் அவ்வளோவா பெரிய இது கிடையாது. சில பட்டன் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன. அப்பா வளைவு பாருங்கள், அதெல்லாம் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருட்டி போச்சு, மணி வந்து 7:50 ஆகுதுங்க. ஓகே, நம்ம வீட்டில் வருவோம். நீ 7:50 ஆயிடுச்சு. அப்படியே போய் சேர்த்துடணும் அப்படியே சீக்கிரமா. அது மட்டும்தான் டார்கெட். ஓகே, நல்ல வேலை இப்படி போகிறீங்க. அதில் ஒருத்த மட்டும் எப்படி போகிறான் பாருங்க. ஓ ஃபாஸ்ட்டா? 90 வந்தாண்டா. நல்லா இடிச்சு தள்ளிட்டு போகணும் தான் ஆசை. ஏற்கனவே ஃபைன் போடுறீங்க, இன்னும் ஃபைன் போட்டுருவீங்களே அப்படின்றதுக்காக பொறுமையாக போகிறேன். கட்டமாக இடிச்சு தள்ளிட்டு போயினே இருப்பேன். நம்ம அதை எல்லாத்தையும் பண்ணலாம். ஃபைன் விடாத மாதிரி செட்டிங் பண்ணிக்கலாம், வண்டி இல்லாத மாதிரி செட்டிங் பண்ணலாம், சிக்னல் தேவையில்லைன்ற மாதிரி செட்டிங் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு ஒன்றும் கேமில் ஒன்றுமே இருக்காது, வேஸ்ட் தான். எல்லாமே இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து ரியலாக ஓட்டுற ஒரு ஃபீலில் கிடைக்கும். அதுக்காக தான் நீங்கள் எந்த செட்டிங் வேணாலும் பண்ணலாங்க, எல்லாமே இருக்குல்ல. இந்த மழை வர நிறைய மழை பெய்கிற மாதிரி அதெல்லாம் செட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதை நான் இது வரைக்கும் பண்ணலை. இப்போ மட்டும் இவனை இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்கேயோ போயிருப்பாங்க சார். ஒரு நடுவில் வந்துட்டு பெருசாக உயிரை வாங்குறானுங்க. அது ஒன்று தான் கஷ்டம். போ ஒன்று வேகமாக போ, இல்லை பின்னாடி வா. ஒருத்தனால பாருங்களேன் நான் எவ்வளோ ஸ்லோவாக போக வேண்டியிருப்பேன்.
வழியை விட்டு கொடுக்க மாட்டான். அந்த பாறை மட்டும் இல்லாமல் செவுறு இருந்ததுன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த ஓரமாகவே போயிடுவேன். ஏறி அழகாக போயிடுவேன். எதை பற்றி யோசிக்க மாட்டேன். பார்த்தீங்களா எப்படி எத்தனை பாருங்க. ஏய் சூப்பர்ப்பா. ஐயோ நம்ம இப்படி ஏறணுமா? ஸ்ட்ரைட்டாக கிட்ட போயிட போகிறோம். ஐயோ கட்டு 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 கட்டு. என்னடா எப்படி போனோம்? இப்படி தான் போகணும். ஆனால் இங்கே ஏதோ போட்டு வச்சுக்கிறானுங்களே. அப்புறம் இங்கே ஒரு வழி இருக்குது, அதில் போகலாம். ஆனால் வழி இருக்குதா? இருக்குது, போயிடலாமா? சின்ன வண்டி தானே, வந்து போயிடலாம். ஓ போலீஸ் வண்டி எப்படி இருக்குது பாருங்க. ஆடோ பாவீங்களா. ஏன்னா இந்த ரூட்டில் தான் நம்ம போய் ஆகணும். ஆனால் தேவையில்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். சிக்னலு அந்த ஊரில் பாருங்கள் என்னமோ ஃபங்க்ஷன், ஏதாவது லைட்லாம் சுற்றுது பாருங்கள். தெரியுதுங்களா? லைட்லாம் சுற்றுது பாருங்கள். லைட்லாம் சுற்றுது பயங்கரமாக. போ போ போ, சிக்னல் போட்டாச்சு. சிட்டிக்குள்ளே தான் போதா? பாருங்கள் லைட்டு பாருங்கள். பார்க்கலாம், நீங்கள் பார்க்கலாம். இங்கேயும் சிக்னல் இருக்கா பாருங்க. இல்லை இருக்குது. ஐயோ இல்லை, அடுத்த சிக்னல் வச்சுக்கிறாங்க தான். சிட்டிக்குள்ளே வந்துட்டாலே சுற்றி சுற்றி சிக்னல் தான். பின்னாடி எவ்வளோ நிற்கிறேன்னா யாரும் இல்லையே, ரொம்ப தான் நிற்கிறோமா? சிக்னல் போட்டாங்க. போ போகணுமா? இங்கேயும் ஒரு சிக்னலா? அடப்பாவீங்களா. ஆனால் சிட்டிக்குள்ளே வந்து நிறைய சிக்னல் போட்டாங்களா? இல்லை வண்டிக்குள்ள லைட் எப்படி இருக்குதுன்னு தெரியல, மறந்துச்சு அதெல்லாம். ஓ சிக்னல் போட்டாங்களா? போ போ போ. ஓய் 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 ஓய். கிட்ட வந்துட்டேன். ஆனால் அது கிட்ட கொஞ்சம் தூரம் ஃபுல்லாக ஒரு 40 நிமிஷத்துக்கு சிட்டிக்குள்ளே தான் சுற்றுற போகுது. அதனால் உங்களுக்கு சிட்டி நைட்டு எப்படி இருக்கு பாருங்க. சிட்டி நைட்டு பக்கா வரும் பாருங்க. டேய் அதுங்க எல்லாம் நிறைய ஈவெண்ட்லாம் நடக்க போகுது. லைட்டு கிட்டலாம் போட்டு கலக்கிறாங்க. ஓகே போ. லைட்லாம் போட்டிருக்கானுங்க பயங்கரமாக. திருப்பி இங்கேயும் ஒரு சிக்னலா? என்ன பண்ணலாம்? பில்டிங் லைட் பாருங்க எப்படி இருக்குங்களா? பா என்ன பண்ணிடுறாங்க.
திருவிழா மாதிரி இருக்குது. பரவாயில்லையே. என்னங்க சிக்னல் போடாமல் ஏறிட்டாவன். ஒரு ஆர்ன் வச்சாலையா? அந்த மாதிரி ஏறினா ஃபைன். ஓ, சிக்னல் போட்டுருக்குங்க. ஓகே ஓகே. ஏய் பார்த்தியா போடல. அட பாவிகளா, ஏமாத்திட்டீங்க என்ன? ஃபைனே போடாதான் தான் நின்னேன், கடைசியில் ஃபைனே போட வச்சாங்க. இங்கே ஒரு டேர்னா? ஃப்ரீ லெஃப்ட் தான் போய் பகலாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் சிட்டி பார்க்கறதுக்கு. பார்த்துக்கலாம் பக்காவா. நைட்டுனால ஒன்றும் பெருசாக தெரியலங்க. ஆனால் பரவாயில்ல. இன்னொரு சின்னது சாப் ஏன்னா அங்கே ஒரு ஃபஸ்ட்டே வர போகிறவங்க அந்த இடத்துக்கு. ஓ, அங்கே திரும்புமா? ஃப்ரீ லெஃப்டா? ஒன்றும் தெரியலங்க. இந்த ஊரில் வந்து எதுவும் நிறைய விஷயங்கள் ரூட்டு பிரச்சனை வரல. நிறைய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்க இண்டிகேட்டர் போட்டிருக்கா, இது சிக்னல் போட்டிருக்கா, நம்ம ஏறினான்னா ஃபைன் போடுறானுங்க. போடல. இந்த ஊரில் நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த சிக்னலில் தான் பயங்கர ப்ராப்ளம் ஆகுது. சிக்னலில் ப்ராப்ளம் வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அதுதான் அதிகமாக வந்திருக்க ப்ராப்ளம். ஆனால் பெரிய ரோடா சின்ன ரோடா ஒன்றும் இல்லையே. பெரிய ரோடு தான். நைட் ட்ராவலே இந்த கேமில் பிடிக்காது. லைவில் இது வரைக்கும் நான் நைட் ட்ராவல்லாம் தூங்கிடுவேன். ஆனால் இந்த கேமில் வந்து நைட் ட்ராவல் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒருவேளை நம்மக்கிட்ட சிஸ்டம் குவாலிட்டி இல்லாதனால பிடிக்கலையான்னு தெரில. ஒருவேளை அது கூட காரணமாக இருக்கலாம். நைட் ட்ராவல் மட்டும் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் சறுக்குன்னு ஏறி போயிடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டிப்பேன். ஓகே வந்துட்டோம். அவ்வளோதாங்க, 5 நிமிஷம் தானே. இந்த கொடி தெருவு பாருங்க, இந்த கொடி தெருவு பார்த்தீங்களா? அவ்வளோதான், வந்துட்டோம். நல்ல வேலைங்க, அப்படியே முன்னாடி போயிருப்பேன். தேவையில்லாததெல்லாம். அவ்வளோதாங்க, என்டர். ஓகே பண்ணியாச்சு. எக்ஸலண்ட் தான்.
அவ்வளோ பார்த்தீங்களா, சூப்பரான ஒரு ஒரு சிம்பிளான ஒரு ட்ரைலர் எடுத்து அதுக்குள்ளே போனீங்கன்னா இதான் சிம்பிள் ட்ரைலர். அதை எடுத்து ஒரு பிக்கப்பும் பண்ணியாச்சு பக்காவா. இவ்வளோ தாங்க, சரிங்களா. சில இதெல்லாம் நம்ம அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.